நற்கருணைக்கு 3 சூப்பர் விளக்கம். இளைஞன் குருவானவரிடம் சாதாரண அப்பமும் ரசமும் எப்படி இயேசுவின் இரத்தமும் சதையுமாக மாற முடியும் என்றான். குருவானவர் இளைஞனிடம், நீ பிறக்கும்போது குழந்தையாக இருந்தாய், இன்று பெரியவனாக இருக்கின்றாய். நீ உண்ட உணவு சதையும் இரத்தமுமாக உருமாற்றம் பெறும் என்றார். இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலும் இரத்தமும் ஆகும் என்பது சந்தேகமில்லை என்றார். மீண்டும் இளைஞன் குருவானவரிடம், இயேசு தனது பிரசன்னத்தை எப்படி சிறியதோர் அப்பத்திற்குள் அடக்கிக் கொள்ள முடியும் என்றான். குருவானவர், பறந்து விரிந்து கிடக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்பை தனது சிறிய உறுப்புக்குள் உள்வாங்குவது மனித கண்களுக்கு சாத்தியம் என்றால், சிறிய அப்பத்திற்குள் இயேசுவின் பிரசன்னம் சாத்தியமே என்றார். இளைஞன் மீண்டும் கேட்டான், அர்ச்சிக்கப்பட்ட எல்லா அப்பங்களிலும் இயேசுவின் பிரசன்னம் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் எவ்வாறு இருக்க முடியும் என்றான். குருவானவர், ஒரு கண்ணாடியில் காணப்பட்ட ஒற்றை முகம் தனித்தனி பாகமாக உடையும் போது உடைந்த ஒவ்வொரு பாகமும் முழு உருவத்தை காட்டுவது சாத்தியமாகிற போது இயேசுவின் பிரசன்னம் வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் இருப்பது சாத்தியமே என்றார்.